सीतापते राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुख सौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहोदान स्मरामि। சிவப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தினுடைய கதையில் நம்ம கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறோம். ஆனால் டேரெக்டாக நம்ம கதைக்கு போயிடலாம், அதான் பெஸ்ட்டு. பகவானுடைய அவதார லீலைகளில் ராம அவதாரம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ராம அவதாரம் சாந்தமான ஒரு அவதாரம் இல்லையா. இப்போ வராக அவதாரம்னா பரபரப்பாக இருக்கும், நரசிம்ம அவதாரம்னா பரபரப்பாக இருக்கும். ஆனால் ராம அவதாரம் மட்டும் எப்பவுமே ஒரு சாந்தமாக தான் போகும். ஏன்னா ராம அவதாரத்தில் நடவடிக்கைகள், ராமருடைய குணங்கள் ரொம்ப மேன்மையானது, ரொம்ப சாஃப்டானது ராமருடைய குணங்கள். மற்றதெல்லாம் மற்ற அவதாரங்கள் வேறு, ஆனால் ராம அவதாரம் மட்டும் தனியாக கஜேந்திர பட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அது யானையினுடைய நெத்தி பட்டம் மாதிரி அது தனியாக தெரியும். ராமருடைய கதை மட்டும் வேறு எந்த கதைக்குமே இவ்வளோ மகத்துவம் கிடையாது. கதைன்னா ராமகதை தான். ராம கதைக்கு இணையாக எந்த கதையும் கிடையாது. அதில் நம்ம பார்க்கலாம். இந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றின தசரத சக்கரவர்த்தி தஸ்யாம் புர்யாம் அயோத்தியாயாம் வேதவித் சர்வசங்கிரஹ தீர்க்கதர்ஷி மகாதேஜः பௌரஜானபதப்பிரியः இக்ஷ்வாகுனாம் மதிரதோ யஜ்வா தர்மரதோ பசி महर्षि कल्प राजऋषि त्रिषु लोकेषु विश्रुतः. அதாவது அயோத்தியாவாசத்தில் வேதவித்து சம்பிரதாயம். தசரத சக்கரவர்த்தி வேதங்கள்லாம் அறிந்தவர். அதே மாதிரி வேதவித்து சங்கிரக, வேதவித்து சர்வ சங்கிரக, பிற விஷயங்களையும் நல்லா தெரிஞ்சவராம் யார், தசரத சக்கரவர்த்தி. அதை பிற விஷயங்களை கேட்டு அதை ஏற்றுக்கொள்வார். எல்லாம் வேத விஷயம் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களையும் சரி, லௌகிக விஷயங்களாலும் சரி, அதை காதல் அதை ஏற்றுக்கொள்பவர். அதான் சர்வ சங்கிரக, எல்லாவற்றையும் தெரிந்தவர். அதே சமயத்தில் பின்னாடி நடக்க போகிற விஷயங்கள் ஒரு ராஜா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா. சக்கரவர்த்தி இல்லையா, பிற நாட்டில் என்ன நடக்கிறது, பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்றதுனால தீர்க்கதர்ஷி மகாதேஜாக பௌரஜான பதப்பிரிய. அதாவது என்ன நடக்கும், இந்த மாதிரி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒற்றர்கள் மூலமாக தெரிந்து வைத்துக் கொள்பவர். மகா தேஜஸ்வி. பிற நாட்டில் என்ன நடக்கிறதுன்றது ஒற்றர்கள் மூலமாக தெரிந்து கொண்டிருப்பவர். யார்?
தசரத சக்கரவர்த்தி. அதனால் சொல்கிற அதே சமயத்தில் இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றினவர் அதிரதர். இக்ஷ்வாகுனாம் அதிரதோ யஜ்வா, நிறைய யாகங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கார் பாருங்கள், அவ்வளோ யாகங்கள் பண்ணியிருக்காராம் அதிரதர். வேள்விகள்லாம் நிறைய அஸ்வமேத யாகங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கார், ராஜசூய வேலைலாம் பண்ணியிருக்கார். சக்கரவர்த்தி இல்லையா, அவர்களுக்கு தான் அந்த அதிகாரங்கள்லாம் இருக்குது. அவள் நிறைய யாகங்கள்லாம் பண்ணியிருக்கார். யஜ்வா அப்படின்னு. தர்மபரோ வஷிஹி, தர்மத்தையே உயர்வாக கொண்டவர். தர்மத்தை மீறி நடந்ததே கிடையாது. இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்தவர்கள் யாருமே தர்மத்தை மீறி நடந்தது கிடையாது. அதுலேயே நாட்டம் உள்ளவர். தர்மபரோ வஷிஹி, எல்லா மக்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்பவர். தன் அன்புனால், தன்னுடைய நன்னடத்தினால், தன்னுடைய ஆட்சியினுடைய மகத்துவத்தினால அப்படி எல்லா மக்களும் அவருக்கு வசப்பட்டே இருப்பார்கள். அப்படியேப்பட்ட வஷி. இக்ஷ்வாகுணாம் அதிரதோ யஜ்வா தர்ம பரோ வஷி மகரிஷி கல்போ ராஜரிஷி. ராஜாவாக இருந்து ஆனால் ரிஷியாக இருக்கிறாராம். எதுலையுமே பட்டுதல் இல்லாமல் இருக்கிறார். அப்படிலாம் இருக்க முடியுமான்னு அப்படி இருந்திருக்காரே, தசரதர் இருந்திருக்காரு. நிறைய மனைவிகள் அவருக்கு, நிறைய மனைவிகள் இருந்தாலும் ஆனால் கண்ட்ரோலோடு இருப்பார். அதாவது என்னென்னா மனக்கட்டுப்பாடோடு இருப்பாராம். அப்படிப்பட்ட 60,000 வருஷம் வாழ்ந்திருக்கார். அப்படிப்பட்ட மகாபலசாலி தசரதர்னா 10 திக்குகளில் அவருடைய ரதம் செல்லுமா. எங்கே போனாலும் அவருக்கு ஜெயந்தான், எங்கேயுமே தோல்வி அடைஞ்சது கிடையாது. அப்படி ராஜாவாக இருந்து ரிஷியாக இருந்தார். அப்படின்னா நான் அவ்வளோ மனைவிகள் இருந்தும் யாரிடத்திலும் பட்டுதல் இல்லை. அப்படின்னா நான் எல்லாருக்கும், ஆனால் எதுலேயுமே அவர்கள் ஒட்டுதல் பட்டுதல் இல்லாமல் இருப்பாங்க. அதான் மகரிஷி கல்போ அப்படின்றது. மகரிஷி கல்போ ராஜரிஷிஹி, ராஜா வருந்த அந்த ராஜ்ய சுகங்களில் ஆசை இல்லாதவர். இது வந்து இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, 3 லோகத்துலேயும் இது பரவி, இவருடைய பெருமை பரவி இருக்கான். மனுஷர்களை ஏமாற்றலாம், தேவர்கள் ஏமாற்றலாம். தேவர்கள்லாம் சாட்சிகளாச்சே, அக்னி சாட்சி, வாயுதேவன் சாட்சி, எல்லாமே சாட்சி இல்லையா. அவர்களே இவரை புகழ்வாங்களாம். இவர் அப்படியேப்பட்ட மகரிஷிக்கு சமமான புலநடக்கம் உள்ளவர், மகரிஷிக்கு சமமான தவஸ் உள்ளவர் இவர் அப்படின்னு. அப்படியேப்பட்ட குவாலிட்டி, அப்படியேப்பட்ட சிறந்த நற்சீலர் அப்படின்னு தசரதர் புகழ்வாங்களாம். மகரிஷி கல்போ ராஜரிஷி த்ரிஷு லோகேஷு விஸ்ருதா. த்ரிஷு லோகேஷு விஸ்ருதா, 3 லோகங்களிலும் அவருடைய புகழ் பரவி இருக்கு. பாருங்க எப்படி இருந்திருக்காங்க. பலவான் நிகதா மித்ரோ மித்ரவான் விஜிதேந்திரியா. இதெல்லாம் பிரசித்தி. அதே சமயத்தில் பலவான், மகா தோல் வலிமை. 60,000 வருஷம் வாழ்ந்திருக்காருன்னா கூட இப்போ கூட சண்டைன்னு கூப்பிட்டா கிளம்பி போயிடுவார். எங்கே வேணாலும் சண்டைக்கு கூப்பிட்டா கிளம்பி போய் ஜெயத்தோடு தான் வருவார். அயோத்தியினா ஜெயிக்க முடியாதது, யாராலையும் பிடிக்க முடியாதது அயோத்தி. அப்படிப்பட்ட நகரம் அயோத்தியா நகரம். பலவான், அதே சமயத்தில் எதிரிகளை ஜெயித்தவர். தேவர்களுக்கே போய் உதவி செய்வார். தேவர்களுக்கே போய் உதவி செய்யக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். தேவர்களுக்கு எதிரிகள் யாருன்னா அசுரர்கள், சம்பராசுரன் முதலான அசுரர்களை எல்லாம் வென்றவர். அப்படியேப்பட்டவர் தசரத சக்கரவர்த்தி. இந்த உலகத்தில் உள்ள எதிரிகளை மட்டும் ஜெயிக்கல, ஒருவேளை உதவி தேவர்லோகத்திலே வந்தாலும் தேவர்களுக்கே போய் உதவி செய்துட்டு ஒருவர் அவர்கள் அசுரர்களை எல்லாம் வென்றவர். அப்படிப்பட்டவர் தசரத சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பலவான் நிகதா அமித்ரோ மித்ரவான் விஜிதேந்திரியா. ஆனால் யார் மித்திரர்களை தன்னை, ஆனால் யாருக்குமே இவராக யார் இடத்துல சண்டை போக மாட்டார். எல்லாரையும் நண்பனாக்கி கொள்ள தான் பார்ப்பார். தசரத சக்கரவர்த்தி மட்டும் எல்லாரையும் தன்னுடைய தோழர்களாக்கி தான் பார்ப்பார். அப்படி தான் இவர் ஒரு சக்கரவர்த்தின்ற ஒரு கர்வமே இருக்காது. அதான் சொல்கிறேனே, மகரிஷி கல்போ விஜிதேந்திரியா. அப்படிப்பட்ட யாருமே
தனக்கு கீழோ, நமக்கு சிற்றரசுகள் தானே, கப்பம் கட்டக்கூடியவர்கள் தானே, இவரெல்லாம் நம்ம தானே உயர்வு அப்படின்னு நினைக்கவே மாட்டாராம். அப்படி புலன்களை தன் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால கோபத்தை எல்லாம் ஜெயிச்சவர், இந்திரியங்களை ஜெயித்தவர், காமக்ரோதங்களை ஜெயித்தவர், லோபத்தை ஜெயித்தவர். அதனால் தாராளமாக கொடுக்குவாரே தவிர எல்லாரையும் நண்பர்களாக தான் பழகுவாரே தவிர அவரை சிற்றரசுகளாக பார்க்க மாட்டாராம். மித்திரவான், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகுவார் எல்லார் இடத்துலையும். அவங்க தாழ்த்தி நம்ம வசதி அப்படின்னு நினைக்கவே மாட்டார். மக்களிடத்துல கூட ஒரு நண்பனாக தான் பழகுவார். அப்படிப்பட்ட நல்ல குணமுடையவர் தசரதர். ஏன்னா பகவான் போய் பிள்ளையா பார்ப்பானா அவருக்கு? எல்லாருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தான், ராஜான்ற எண்ணமே இருக்காதான். எல்லாருக்கும் தசரதன் தான் பிடிக்கும். எல்லாரையும் வசீகரப்படுத்துறதுனா தன்னுடைய அன்புனால. அப்படி வாழ்ந்த திரேதாயுகத்தில், அதுவும் திரேதாயுகம்னா சொல்ல வேண்டியதில்லை, தர்மம் அப்படி செழிச்சு இருந்தது. மக்களிடத்தில் அன்பு காட்டக்கூடியவர்கள். அந்த கடினமான இருதயமே இருக்காது, லகுவான இருதயம், தாராளமான மகாத்மான்னு சொல்கிறாங்க அவரை. மகரிஷி போல இருப்பார். ரிஷிகள்லாம் எப்படி இருப்பாங்க? கருணையுடையவர்களாக இருப்பாங்க. அது மாதிரி தான் இருந்தாராம் தசரத சக்கரவர்த்தி. இந்திரியங்களை ஜெயித்தவராக இருந்தார். இதெல்லாம் சொல்லியிருக்கு. மகரிஷி கல்போ ராஜரிஷி திரிசுலோகேஷு விஸ்ருதா பலவான் நிகத அமித்ரோ மித்ரவான் விஜிதேந்திரியா. இந்திரியங்களை ஜெயித்தவராக இருந்தார். எதுக்கும் பேராசைப்பட மாட்டார். அப்படி இருந்தார். தனஷ்ச சஞ்சயச்சாந்திஹி. இங்கே மித்ரவான் சொல்கிறதுனால விஜிதேந்திரியன்னா என்ன அர்த்தம்னா, தனக்கு கீழே அப்படின்னு நினைக்க மாட்டேன், எல்லாருமே நண்பனாக்கி கொள்வது அப்படின்னா இந்திரியங்களை ஜெயித்தவர் இல்லையா? நம்ம மனசை ஜெயித்தவர் தான் அது மாதிரி எல்லாரையும் நண்பனாக்க முடியும். இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்ம கொஞ்சம் இலக்காரமாக நினைக்கிறா இந்திரியங்களை ஜெயிக்கலன்னு அர்த்தம். அப்போ எல்லாமே உயர்ந்தவர்கள் தான். நாமளும் அவர்களுக்கு நம்மளுடைய நண்பர்கள் தான் அவர்கள்லாம். யாருக்குமே விரோதி கிடையாது. அஜாத சத்துருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இருந்தார். தனிஷ்ட சஞ்சயச்சாந்திஹி சக்கர வைஷ்ரவணோபமஹா. செல்வத்துக்கு குறைச்சலான்னு கேட்டான். குபேரன் போல செல்வம் அப்படி செழிப்பாக இருக்கக்கூடியவரும். தேவர்களே புறம் போடுவாங்களாம், இவருக்கு இவ்வளோ ஐஸ்வர்யமான்ட்டு. தசரதர் செல்வத்துக்கு குறைச்சல், ஆனால் அகங்காரமே இருக்காது. கொஞ்சம் செல்வம் வந்துட்டாவே நமக்குள்ள திமிர் வந்துடுது. ஆனால் தசரதருக்கு இந்த அகங்காரமே, விஜிதேந்திரியா, இந்திரியங்களை ஜெயித்ததுனால அவருக்கு அகங்காரமே கிடையாதான் சுத்தமாக. பொருள்களையும் செல்வங்களை சேர்த்து வைக்கிறதுல இந்திரனுக்கும் குபேரனுக்கும் சமமானவர் அவர். சக்கர வைஷ்ரவணோபமாக. ஆனால் புலன்களை வசப்படுத்தினவர். அதையும் சொல்கிறாங்க. தனஷ்ட சஞ்சய சாந்திஹே சக்கர வைஷ்ரவணோபமாக. அதுக்கு முன்னாடியே சொல்கிறார் விஜிதேந்திரிய. ஆனால் அதில் எந்த விஷயத்துலையும் பட்டுதலே இல்லாதவர். எல்லாம் மக்களுக்காக தான், பகவானுடைய சேவைக்காகவும். ரங்கநாதன் தானே தன் குலதெய்வம். அவருடைய ஆராதனைக்காகவும், அவரை ஒரு திருப்திப்படுத்துக்கான யாகங்களை நடத்துவதற்காகவும், பகவத் ஆராதனையாகவும், தர்ம காரியங்களுக்காகவும், உலகத்துக்காகவும் தான் செயல்பட்டாரே ஒழிய தன்னுடைய சுயநலம்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது. மக்கள் நல்லா இருக்கணும், எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், அந்த எண்ணத்தோடு வாழ்ந்தவங்க தான் அன்றைக்கி சக்கரவர்த்தியாக தீர்மானித்து நியமித்தாங்க. அப்படி தர்மமாக ராஜ்யத்தை ஆள்றார் தசரத சக்கரவர்த்தி. அவருடைய பெருமை எல்லையற்றது. அதான் சொல்கிறேன், அவருக்கு இந்திரனுக்கு சம்மா சொல்வார், குபேரனுக்கு சம்மா சொல்வார், விஷ்ணுவுக்கு சம்மா கூட சொல்லியிருக்காரு வால்மீகி. விஷ்ணுவுக்கு சம்மா ஹரி குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் போல இருந்தார், 4 பிள்ளைகளை பெற்று அப்படின்னு அங்கே வரப்போகுது. ஹரிக்கு சம்மா சொல்ல முடியும்னா அப்போ எப்படியப்பட்ட மகாத்மாவாக இருக்கணும் அந்த தசரதர். சாதாரணமானவரா? ஹரியே புத்திரனாக பெற்றவர், ஹரிக்கு சம்மன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட அவர் எப்படின்னா, மனு பிரஜாபதி, மனு குலத்துக்கு தந்தை யார்? மனு தான். அந்த மனு பிரஜாபதி தன் குழந்தைகளை எப்படி காப்பாற்றினாரோ அப்படி காப்பாற்றினாராம் இந்த சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி. மக்களை எல்லாரும் அப்படி பரிபாலிச்சு வந்தார். எல்லாருக்கும் இவர் மேலே அன்பு, இவருக்கு எல்லார் மேலேயும் அன்பு. இவரை பார்த்தாலே சந்தோஷம் உண்டாகும், அவரை நினைச்சாலே சந்தோஷம் உண்டாகும். தசரதர் பெரிய மகாத்மா.
அவருக்கு ஸ்ரீ ஸ்ரீ ஹரி கீர்த்தின்னு சொல்லக்கூடிய நாராயணுக்கு 3 தேவிகள் போல கௌசல்யை, சுமித்ரை, கைகை என்ற 3 மனைவிகள் பிரதானமான பட்ட மகிழ்ச்சிகள். மற்றவரெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பிரதானமான பட்ட மகிழ்ச்சிகள் யாருன்னா கௌசல்யை, சுமித்ரை, கைகை 3 மனைவிகள். யதா மனுர் மகாதேஜா லோகஸ்ய பரிரக்ஷிதா ததா தசரதோ ராஜா வசஞ்சகதபாலயத்து. அப்படி மனு பிரஜாபதி இந்த உலகத்தை ஆண்டது போல தன் குழந்தைகளை போல மக்களை நினைத்து அப்படி பரிபாலனம் பண்ணி வந்தார். அப்படி வாழ்ந்தார் அவர். தஸ்மின் புரவரே ஹிருஷ்டா தர்மாத்மானோ பகுர்ஷுதா நராஸ்துஷ்டா தனைஸ்வைஹி ஸ்வைரலுப்தா சத்யவாதினஹ. மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களாம். அந்த அயோத்தியா வாசிகள் மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தர்மம் செழிப்பாக இருக்குது, ராஜா அருமையான ராஜா, காலத்துக்கு மழை பெய்யுது, நல்ல தனதானியங்கள், செழிப்பு, ஒருத்தர் கூட மகுடம் இல்லாமல் இருக்க மாட்டாங்களாம், குண்டலம் இல்லாமல் இருக்க மாட்டாங்களாம், நல்ல ஆடை ஆபரணங்கள், வயிறு நிறைய நல்ல சாப்பாடு பகவான் கொடுத்துட்றான். தர்மம் செழிக்க செழிக்க தேவர்கள் சந்தோஷம். பரஸ்பரம் ஒருத்தர் பிரம்மதேவர் சொல்கிறார் இல்லையா, யாகங்களை படைத்து தேவர்களுக்கு அதே சமயத்தில் அந்த யாகங்களை செய்யக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் யாகங்கள் பண்ண தேவர்கள் சந்தோஷம். தேவர்கள் சந்தோஷம் அடைஞ்சால் மக்களுக்கு சந்தோஷம், மக்களுக்கு செழிப்பு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பரஸ்பரம் ஒருத்தர் தேவர்களுக்கு திருப்திப்படுத்துகிறாங்க, தேவர்கள் மனுஷர்களுக்கு திருப்திப்படுத்துகிறாங்க, பகவான் சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் ஒரு குறையும் கிடையாது. அயோத்தியா வாசிகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. தசரதனுடைய ஆட்சி புரிது. தஸ்மின் புரவரே ஹிருஷ்டா தர்மாத்மானோ பகுர்ஷுதாக. அது ஏன்னா எதனால் சந்தோஷம் அப்படின்னா தர்மத்திலேருந்து நழுவ மாட்டாங்களாம் மக்கள் எல்லாம், தர்ம நிஷ்டையுடையவர்களாக இருப்பாங்களாம். தர்மாத்மானோ பகுஸ்ருதாக. யாரும் படிக்காதவங்க யாருமே கிடையாதான். எல்லாம் வேதங்களை சாஸ்திரங்களை எல்லாம் படித்து கரைச்சி குடித்தவங்க, ஆண் பெண் எல்லாமே தெரியும். தெரியாதவங்க இல்லை, அது அத்தியனத்துக்கு அத்தியனத்துக்கு உரியவர்கள் மட்டும்தான் அத்தியனம் பண்ணுவாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, விஷயம் தெரியும். ஆனால் அத்தியனம் பண்ணக்கூடாது ஸ்திரீகள்னால பண்ண மாட்டாங்க, சூத்திரங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் விஷயம் தெரியாமல் இருக்காது, அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அப்படி புராணங்கள் மூலமாக வேறு ஏதாவது பெரியவங்கள் மூலமாக அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. பகுஸ்ருதாக, பல விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்களாம் ஏதோ ஏப்பசொப்பமாக சாதாரணமாலாம் நினச்சிட முடியாது அவங்களெல்லாம். ஆமாம், எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. அயோத்தியா வாசிகள் அப்படிப்பட்ட மேதாவிகள், அப்படி இருந்தாங்களாம் மக்கள்லாம். அப்படி தான் கல்வி, நல்ல கல்வி கொடுக்கணும் மக்களுக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது நம்ம சட்டங்கள் தெரிஞ்சிடணும், நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரிஞ்சிடணும், நம்ம தர்மம் என்ன, நம்ம கலாச்சாரம் என்ன, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு. எல்லாம் கல்வி தான் முதல். அந்த கல்வியை எல்லாருக்கும் சரியான கல்வி கொடுக்கணும். ஏதோ வயிற்றுப்பாட்டுக்காக பிஸ்னஸ்ன்னு இந்த பணத்துக்காக அலையிற கல்வி நான் சொல்ல வரல, அந்த கல்வியை இங்கே சொல்லவே சொல்லலை. ஆன்மீகமான கல்வியை மக்களுக்கு போதிக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி மக்களுக்கு எல்லாருக்கும் கல்வி கொடுத்துட்டோம்னா அது பிறகு அவர்கள் கரெக்டான பாதையில் போவாங்க. படிப்பறிவு இல்லாததால் தானே முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்க. மூட நம்பிக்கைகள்லாம் எதனால் வருது? படிப்பறிவு, சாஸ்திரத்தை பற்றி தெரியாததுனால தான். தெரிஞ்சால் அப்படி நடந்த மாட்டாங்க இல்லையா? அப்போ எல்லாமே படித்தவர்களாக இருப்பாங்க. சரியான படிப்பு, வேத கலாச்சாரத்தினுடைய படிப்பு எல்லாமே தெரிஞ்சவங்களாக தான் இருந்தாங்களாம் மக்கள் எல்லாம். அப்படி சொல்கிறாங்க. தர்மாத்மானோ பகுர்ஷுதாக. ஒரு விஷயம் இல்லை, பகுர்ஷுதாக, பல விஷயங்கள், சர்வசாஸ்திரங்களும் கரை கண்டவர்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கணும். அதே சமயத்தில் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. தனக்கு தான் என்ன சம்பாதிச்சோமோ அந்த சம்பாதிச்ச பொருளில் திருப்தியாக இருப்பாங்க. அப்படி வாழணும். அதனால தான் சந்தோஷம் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சியாக, எப்படி மகிழ்ச்சியாக இருந்தால் தனக்கு கிடைச்சதில்ல, பகவான் கொடுத்ததில்ல, அந்த சந்தோஷமாக அனுபவிச்சாங்க. பிறர் உயர்வை பார்த்து அவங்கள பார்த்து தனக்கே அந்த
சந்தோஷம் கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படுவாங்களே தவிர அவர்களை பார்த்து புறம்பட மாட்டாங்க. அப்படி இருந்தாங்களாம் மக்கள். பாருங்க சொல்லுங்க. நராஸ்துஷ்டா ஜனை ஸ்வைஹி ஸ்வைஹி தனக்குரிய தனத்தினால திருப்தி அடைஞ்சாங்களாம். நராஸ்துஷ்டா தனை ஸ்வைஹி ஸ்வைரொலுப்தா சத்தியவாதினா சொல்லிதான் பாருங்க. ஒரு சமயத்துலையும் பணத்துக்காகவோ கபடத்துக்காகவோ பிறகாகவோ போய் சொல்ல மாட்டாங்க. பேசினா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, சத்தியமாக பேசணும், நியாயமாக நடக்கணும், ஆர்ஜவமாக தங்களுக்குள்ளே கிடைச்சதுல சந்தோஷமாக இருக்கும். அல்ப பொருளுக்காகவோ விஷயத்துக்காகவோ போய் சொல்ல மாட்டாங்க. சத்தியவாதினா சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க மக்கள் எல்லாம். அப்படி இருந்தது திரேதாயுகம். இப்போலாம் எடுத்ததுக்கெல்லாம் போய் அதை பற்றி பேசக்கூடாது. நல்லதை பேசின்னு இருக்கோம், அதை பற்றி இந்த கலியுகத்தை பற்றி பேசவே வேணாம். பொய்யை சொல்லக்கூடாது. பொய் சொல்கிறத விட பெரிய பாவம் உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சத்தியவாதினா ந அல்ப சந்நிச்சய கஷ்டித் ஆசித் தஸ்மின் புரோத்தமே குடும்பியோ ஹி அசித்தார்த்தோ அகவ ஆஸ்பதன தனதான்யவான்னு. அந்த பட்டணத்தில் ரொம்ப புகழ்பெற்ற பட்டணம் எது? அந்த அயோத்தி. எல்லாம் செல்வ செழிப்போடு இருந்தாங்க. நல்லா இப்போ நல்லா வசதிகளோட காரு பங்களான்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி ரதங்களோட செழிப்போட நல்ல குதிரைகளோட யானைகளோட அப்படி ஒவ்வொருத்தரும் நல்ல வசதியாக இருந்தாங்க. ஆனால் அகங்காரம் இருக்காது, கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்தாங்க மக்கள்லாம். ஆனால் நல்லா வசதியாகவும் இருந்தாங்க. உயர்தரமான பொருள்கள்லாம் இப்போ வீட்டிலலாம் சோஃபா இருக்குது, அதுபோல் உயர்தரமான பொருள்கள்லாம் வீட்டில் அப்படி ஒரு நல்ல மாளிகைகள், நல்ல உயர்தரமான பொருள்கள்லாம் வீட்டில் இருக்கும். செழிப்பாக இருப்பாங்க மக்கள்லாம், சத்தியத்தை பேசுவாங்க, உண்மையாக இருப்பாங்க, செழிப்பாக இருப்பாங்க, தன் கடைசியில் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி இருந்தாங்க மக்கள்லாம். அவங்களுக்கு பகவான் எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்து வச்சுருந்தான். அவங்களுக்கு இந்த தர்மம் அர்த்தம் காமம், இந்த அறம் பொருள் இன்பம் அவங்களுக்கு நிறைவேறாத விஷயமே கிடையாது. தர்மம் இருந்தது, அர்த்தம் இருந்தது, ஆசைகள் நிறைவேறினவர்களாக இருந்தாங்க, எல்லா பொருள்கள் நிறைந்திருந்தது, தர்மத்தில் நிலைச்சிருக்காங்க, தர்மத்துக்கு தேவையான தன் கடமைகளை செய்வதற்கு தேவையான வசதிகள்லாம் பூர்ணமாக இருந்தது மக்கள். அப்படி இருந்தாங்களாம். தர்மத்தை நான் அல்பசன்னிச்சயா கஷ்டித்து உயர்தரமான பொருட்கள் இல்லாதவங்க கிடையாது, அல்பமாலாம் இல்லை, நல்ல உயர்ந்த பொருட்கள் இல்லாதவங்க கிடையாது, எல்லாம் உயர்ந்த பொருட்கள் உடையவர்களாக தான் இருந்தாங்க. அதே சமயத்தில் தர்மத்தை காமங்கள் நிறைவேறாதவங்க கிடையாது. அதே சமயத்தில் பசுக்கள், ஏராளமான பசுக்கள் மக்களிடத்தில், அயோத்தியாவாசத்தில் குதிரைகள் யானை எல்லாமே இருந்தது அவங்களுக்கு. அது குதிரை லாயம், யானை கட்டல் லாயம் எல்லாமே இருந்தது அவங்களுக்கு. தனதானியங்கள்லாம் அவங்களுக்கு அப்படியே குடனாக அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். அயோத்தியாவாசிகள் எல்லாம் செழிப்பாக தான் இருக்கும். அப்படி இல்லாத குடும்பஸ்தர்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அயோத்தியாவாசிகள் அப்படி இருந்தாங்க. குடும்பியோ ஹி ஹசித்தார்த்தோ அக ஆஸ்பதன தானியவான்னு காமீவா அன்ன கதர்யோவா. அயோத்தியில் காமி ஒருத்தனும் கிடையாதான். காமுகனாக பெண்ணாசையே இல்லாதவர்களாக இருந்தாங்க. தன் சுவதார நிஷ்டையோடு இருந்தாங்கன்னு அர்த்தம். எந்த பெண்ணை ஏறத்து பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு சுத்தமான மனசோடு இருந்தாங்க. காமீவான கதர்யோவா. கஞ்சன் ஒருத்தனையும் பார்க்க முடியாதான். கேட்டால் உடனே தண்ணியே கொடுத்துருவாங்க, உயிரே கொடுத்துருவாங்க, எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க. 10 ரூபான்னா இந்த 20 ரூபா பிடி, அப்படி கொடுக்கக்கூடியவர்கள்லாம் தாராள மனம் படைத்து. ஓகே நம்மளை கேட்டுட்டானே, நம்ம கேட்டு கொடுக்காம போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. உடனே தான் கேட்கறது கொடுக்க இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. வந்தவன் தேடி வந்துட்டாங்க, உதவின்னு தேடி வந்துட்டா உடனே என்ன வேணாலும் கொடுப்பான், உயிரே கொடுப்பான். அப்படியேப்பட்ட கஞ்சனுக்கு என்ன கதர் யோகா, அப்படியேப்பட்ட லோபி யாருமே இல்லையா. அப்படி இருந்தாங்க. திசம்ச புருஷ கொச்சித்து என்ன சொல்லிது? திசம்ச புருஷன்
இழிந்த குணமுடையவன் ஒருத்தனும் கிடையாது. நல்ல குணத்தை உயர்ந்த குணமுடையவர்கள் தான் இருந்தாங்க எல்லாமே மக்கள். அதே சமயம் கல்வி அறிவு இல்லாமல் யாரும் கிடையாது. வேதங்கள்லாம் கரை கண்டவர்களாக இருந்தாங்க. சத்திரியர்கள், வைசியர்கள் எல்லாமே, பிராமணர்கள் எல்லாம் வேதத்தை கரைச்சி குடித்தவங்களாக இருந்தாங்க. அப்படி வேதத்தில் நம்பிக்கை இல்லாத ஒருத்தரும் கிடையாது பாருங்க. சரி, திரஷ்டம் நிருசம்ச புருஷ குஷித்து நச்ச நாஸ்திகா. நாஸ்திகம் மருந்துக்கு கூட ஒரு நாஸ்திகனை பார்க்க முடியாதான். எல்லாம் சத்தியத்தில் தெய்வம் நம்பிக்கை, மறுபிறப்பில் நம்பிக்கை, ஆத்மா ஒன்று இருக்கிறது நம்பிக்கை, அப்படி எல்லாமே ஆஸ்திகத்தில் இருந்தாங்க. தான் நாஸ்திகம் ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்க மக்கள்லாம். நான் அவித்வானு, விஷயம் தெரியாது அவனும் கிடையாது, எல்லா சாசனம் படித்தவனாக இருப்பான். இதெல்லாம் சொல்லின்னு வர்றாரு. அப்படி அதே சமயத்தில் மக்கள்லாம் எப்படி இருந்தேன், நான் குண்டலி, நான் மகுடி, நான் சக்தி, நான் அல்பபோகவான்னு பாருங்க எவ்வளோ வர்ணிக்கிறார் பாருங்க. காதில் குண்டலம் அணியாதவன் எவனும் கிடையாதான். தங்க குண்டலம் இப்போலாம் காதோட அறுத்துன்னு போயிடுறாங்க இல்லையா, தங்க குண்டலத்தை பார்த்தா பா, அதெல்லாம் அப்போ கிடையாது. தோட்டி வேலை செய்கிறவன் எல்லாருமே நல்ல குண்டலம், நல்ல மகுடம், நல்ல ரத்தனங்கள்லாம் பதிக்கப்பட்ட மகுடம், நல்ல தங்க நகைகள் பூட்டினவர்களாக, அப்படி பதக்கங்கள், தோல் வளையங்கள் இதெல்லாம் அணிந்தவர்களாக இருந்தாங்க எல்லாமே. அப்படி இருந்தாங்க அயோத்தியவாசிகள். நான் குண்டலி, நான் மகுடி, மகுடம், தங்க மகுடம், தங்க குண்டலங்கள் அணிந்தவர்களாக இருந்தாங்களாம். ஆண்கள்லாம் கூட, பெண்கள்லாம் கூட எல்லாருமே. அப்படி இல்லாதவங்க யாருமே கிடையாது அயோத்தியில். எல்லாமே நல்ல மலர் மாலைகள், சந்தனம் பூசி, நல்ல எல்லாமே சுத்தபத்தமாக இருப்பாங்க. மலர் மாலைகள் கழுத்தில் அணிந்திருப்பார்கள். நல்ல சுகந்தமான சந்தனம் பூசியிருப்பாங்க. அப்படி ஒரு பார்க்குறதுக்கு என்ன எப்படி இருப்பாங்கன்னா சுத்தமாக இருப்பாங்க. அப்படி ஒரு நாகரிகமாக இருப்பாங்க. நான் குண்டலி, நான் மகுடி, நான் சக்தி, நான் அல்ப போகவான்னு நல்ல போகஸ்தரெல்லாமல் இருப்பாங்க. எல்லா நல்ல ஆடைகள் கொடுத்து நல்லா ஒரு போக பாகத்துக்கு நல்லா எப்படி சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த தான் நடந்துக்கிற விதம்தான் அவர்களை உயர்த்தி காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஸ்டேட்டஸை உயர்த்தி காட்டும். அப்படி இருப்பாங்களாம். அவர்கள் எல்லாத்துலேயுமே போகங்கள்லாம் உயர்ந்த நிலையில் போகங்கள் அனுபவித்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு வருது. द्रष्टुं शक्यम् अयोध्यायां न अविद्वा न च नास्तिकः सर्वे नराश्च नरस्य सर्वे नराश्च नार्यश्च धर्मशीलाः सुसंयताः उदिताशीलवृत्ताभ्यां महर्षिये इव अमलाः. அங்கிருந்த எல்லா ஆண்களும் பெண்கள்லாம் எல்லாமே தர்மத்துக்கு உட்பட்டவர்களாக, தர்மத்துக்கு மீறாதவர்களாக இருந்தார்கள். அதே சமயத்தில் புலநடக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தர்மசீலா சுசம்யதாக, சம்யதனா புலநடக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். உதிதாக சீலவிருத்தாப்பிய மகர்ஷியை வாமலாக, எப்பொழுதும் மகிழ்ச்சியுடையவர்களாக இருந்தார்கள். மனசு உற்சாகம்தான் பலமே, சந்தோஷமாக இருந்தாங்க. அதே சமயத்தில் நல்ல ஒழுக்கத்திலையும் நன்னடத்தையிலும் மகரிஷிகள் போல இருந்தாங்களாம். ஆண்கள் பெண்களே அப்படி இருந்தாங்க. பாருங்கள் எப்படி ஆண்கள் பெண்களே மகரிஷிகள் போல இருப்பாங்க. அவ்வளோ சுத்தமானவர்கள் அயோத்தியவாசி இருந்தாங்க. இவா அமலாக, மனசு சுத்தம், மலமே இல்லை, அவ்வளோ சுத்தமாக இருந்தாங்க. இவா அமலாக நான் குண்டலி, நான் மகுடி, நான் சக்தி, நான் அல்பபோகவான், நான் விருஷ்டோ, நான் அனுலிப்தாங்கோ, நான் அசுகந்தஸ்திய வித்தியதே. சுகந்தமாக நல்லா சந்தனம் நல்லா பூசிண்டு நல்லா அவங்க அப்படி கமம்னு எப்படி சொல்கிறது, அழுக்கான உடை அணிந்தவர்களே கிடையாது. நல்லா சுத்தமாக இருக்கும். நல்ல சுகந்தமான தைலங்கள்லாம் பூசிட்டு இருப்பாங்க. மனமிக்க சந்தனங்கள்லாம் உடம்புல தடவி வேண்டு அப்படி இருப்பாங்க. அங்கே குளிக்காமையோ ஒரு துர்மானம் பேசுபவர் ஒருத்தரோட பார்க்க முடியாதான்.
எல்லாம் நல்ல சுகந்தமான தைலங்கள்லாம் பூசி அப்படி இருந்தாங்களாம் எல்லாமே. ஒருத்தரை பார்த்தேன், அவருடைய அந்த ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிறவங்கள பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் இல்லையா? அப்படி இருந்தாங்க எல்லாமே பார்க்கறதுக்கு. அயோத்தியவாசிகள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. நான் மிருஷ்டோ அனுலுப்தாங்கோ நான் அசுகந்தஸ்ய வித்தியதே. இவ்வளவும் அந்த அயோத்தியவாசிகளை பற்றி இப்படிலாம் வர்ணிக்கிறாங்க. வர்ணிச்சு அதுக்கப்புறம் பாருங்கள், ந நாஸ்திகோ ந அந்திருதகோ ந கஷ்டித் அபகுஸ்ருதா ந அசூயகோ நச்சாசக்தோ ந அவித்வான் வித்தியதே ததா. வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாஸ்திகள் ஒருத்தரும் கிடையாது, பொய் பேசுகிற ஒருத்தரும் கிடையாது, குறைந்த கேள்வி ஞானம் உடையவர்கள் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவர்களாக தான் இருந்தாங்க. எல்லாமே பிறரிடத்துல பொறாமை பிடிச்சி இருக்கிறவங்க ஒருத்தரை கூட பார்க்க முடியாது. பொறாமையினால் பேசுகிற பேச்சே ஒன்று கூட அங்கே கேட்க முடியாது. எல்லாருமே வசதியாக தான் பேசுவாங்க. அப்படி இருந்தாங்க எல்லாம். நான் அசூயகோ நான் நச்சா அசக்தோ. அதே சமயத்தில் சக்தியற்றவனை ஒருத்தனும் பார்க்க முடியாது. எது கேட்டாலும் நான் வரேன் வா, நான் செய்கிறேன் வா, அந்த மூட்டையை தான் தூக்கணும், நான் தூக்குறேன் வா அப்படின்னு எல்லாம் பலசாலிகளாக இருக்கும். முடியாதுன்னா சொல்லவே மாட்டாங்க. எது செய்யலாம் முடியும், எது செய்யலாம் வா, ஐயோ என்னால் முடியாது, அவரு கூப்பிட்டுக்கோ, இது பண்ணிக்கோ. இந்த சோம்பேறித்தனமான பேச்சுக்கள்லாம், இந்த அசக்தியான பேச்சுக்கள்லாம் இருக்காது. எது செய்தாலும் துணிஞ்சு வா, அப்படி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒருத்தர் உதவி செய்வாங்க, உடனே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இந்த ஒரு மந்தமான பேச்சுக்களை அங்கே கேட்க முடியாது. எதையும் செய்ய திறனுடையவர்களாக இருப்பாங்க. அப்படி ஒரு சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க அயோத்தியா வாசிகள். அப்படி இருந்தாங்க. நச்சா அசக்தோ, அசக்தர்கள் கிடையாது. நான் அவித்வான் வித்தியதே ததா. அறிவற்ற மூடர்கள் ஒருத்தரோடு கிடையாது, எல்லா விஷயம் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அயோத்தியவாசிகள்னால் அவங்க ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் உன்னை பார்த்த உடனே உன்னை கணிச்சிடுவாங்க. நீ யார், எப்படியாப்பட்ட ஆள், எங்கேருந்து வந்துக்கிற, எதுக்காக வந்துக்கிற, என்ன நோக்கம், என்ன சிந்திக்கிற, என்ன பேச போகிற, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க தர்க்க சாஸ்திரம் எல்லாத்து சாஸ்திரம் தெரிஞ்சதுனால ஒருத்தரை பார்த்த உடனே அவங்கள அப்படி என்ன டிட்டோவாக அவங்களுடைய ஜாதகத்தையே கணிச்சிடுவாங்க. அப்படியேப்பட்டவங்களாம். நான் அவித்வானு வித்தியதேத்தை தான் அப்படியேப்பட்டவங்க. அதனால் எல்லோரும் எப்படி இருந்தாங்கன்னா தீர்க்காயுஷா நராசர்வே. ஒருத்தர் எல்லாரும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்தவர்களாக இருந்தாங்க. தசரதரே 60,000 வருஷம் வாழ்ந்துருக்காரு. தீர்க்காயுஷா நராசர்வே தர்மம் சத்தியம் சதி. எதனாலன்னா தர்மம் சத்தியத்தில் சம்ஸ்கிருதாக தர்மத்துடைய சத்தியத்தில் நிலைத்தவர்களாக இருந்தார்கள், கடைப்பிடித்தவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் தீர்க்காயுஷாக இருப்பாங்க. சத்தியத்தை கடைப்பிடிச்சா சத்தியம் நித்தியமான. அது மாதிரி நீங்கள் தீர்க்காயுஷாக இருக்க முடியும் தர்மத்தில் நிலைச்சா. அப்படி இருந்தாங்களாம். தீர்க்காயுஷம் நரா சர்வே தர்மம் சத்தியம் சம்ஸ்கிருதாக. தர்மம் சத்தியம்தான், சத்தியம் தர்மம் இதில் தான் நம்ம உறுதியாக இருக்கணும். ராமாயணம் பூரா இதுதான். இந்த சத்திய தர்மத்தை நிலைத்திருக்கிறத பற்றி தான் தர்மசாஸ்திரம் தான் ராமாயணம். சத்தியனிஷ்ட தர்மனிஷ்ட இது ரெண்டு தான் மெயின் ராமாயணத்தை சொல்ல வேண்டிய விஷயமே அதுதான். சகிதா புத்திர பௌத்திரஸ்ச நித்தியம் ஸ்திரீபிகி புரோத்தமே. தர்மத்தை சத்தியத்தை கடைப்பிடிச்சவங்களாக இருந்தாங்க. எப்பொழுதும் அவர்கள் எவ்வளோ தீர்க்காயுஷாக இருந்தாங்கன்னா பெண்ணு பிள்ளை அவங்களுக்கு பேரன் பேத்தி எள்ளு பேரன் கொள்ளு பேரன் எல்லாத்தையும் பார்த்தாங்களாம். அவ்வளோ வயசு வாழ்ந்தாங்களாம் அவங்களாம். அப்படியே இருந்தாங்க. அப்படி பேரன் பேத்திகளோட வாழ்ந்து அவங்களோடலாம் வாழ்ந்துருக்காங்க. அவங்களோடலாம் வாழ்ந்துன்னு கொஞ்சம் கொலாவின்னு அப்படி தீர்க்காயுஷோட. யமனே வரமாட்டான். அயோத்தியன்னா யுத்தத்தில் பிடிக்கும்போது யமன் மட்டும் வந்துடுவானா, நான் யாரும் வரமாட்டாங்க. கடைசியில் ராமரோட தான் எல்லாம் வைகுண்டத்துக்கு போனாங்களே தவிர யாருமே மரணம் கிடையாது. அப்படின்னு அப்படி இருந்தாங்க எல்லாமே. நித்தியம் சகிதா புத்திர பௌத்திரஸ்ய நித்தியம் ஸ்திரீபிகி புரோத்தமே. இப்படி வாழ்ந்தாங்க. எவ்வளோ பெருமைகள் சொல்லப்பட்டிருக்குது அயோத்தியாவுடைய மக்களுடைய திரேதாயுகத்தினுடைய வர்ணனை. அப்படி இருந்துட்டாங்க. அதில் தசரத ராஜ்யத்தில் 8 மந்திரிகள் பிரதானமாக சொல்லப்படுறாங்க. அது பார்க்கலாம். திருஷ்டி ஜெயந்தோ விஜய சித்தார்த்தோ ஹி அர்த்த சாதக அசோகோ மந்திரபாலஸ்ச சுமந்திரஸ்ச அஷ்டமோ அபபத்து.
திருஷ்டி, ஜெயந்தன், விஜயன், சித்தார்த்தன், அர்த்த சாதகன், அசோகன், மந்திரபாலன் அப்படின்னு என்பவரோடு சுமந்திரர் தேரோட்டியாகவும் இருப்பார், மந்திரியாகவும் இருப்பார். அவர் 8வது மந்திரியாக இதுபோல் 8 மந்திரிகள் பிரதானமாக இருந்தார்கள் தசரதருடைய அரண்மனையில். அப்படின்னு பார்த்தா முனிவர்களாகி வசிஷ்டர், வாமதேவர் வந்து புரோகிதராகவும் இருப்பாங்க, குருவாகவும் இருப்பாங்க, அரசு புரோகிதர்கள் அவங்க. அதே சமயத்தில் ரிஷிகளாகவும் இருந்தாங்க. அவங்களாம் சப்த ரிஷிகளில் ஒருத்தர். ஜாபாலி, கஷ்யபர், சுயக்ஞர், கௌதமர், சிரஞ்சீவான மார்கண்டேயர், காத்தியான முதலெல்லாம் மந்திரிகளாகவும் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்கள ரிஷிகளாக அவங்க வாசம் செய்துருந்தாங்க. என்னடா இவங்களாம் காட்டில் இருக்க வேண்டியவங்க, இவங்கெல்லாம் நகரத்தில் இருக்காங்களே அப்படின்னா, பின்னாடி விஷயம் நடக்க போகுது இல்லையா, ராமருடைய வரப்போகுது இல்லையா, எல்லாம் தீர்க்கதரிசிகளாச்சு. இப்போ தான் சொன்னோம், நம்ம மக்களே தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க, மக்களே வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. ஒருத்தரை பார்த்த உடனே கணிக்க திறமையுடையவர்கள் இப்போ தானே படித்தோம் நம்ம. அப்படி இருக்கும்போது ரிஷிகளாக இருக்கக்கூடிய காத்தியாயனர், கஷ்யபர், வாமதேவர், வசிஷ்டர்லாம் எப்படிப்பட்ட பிரம்ம ரிஷிகள். இவங்களுக்கு தெரியாதா பின்னாடி யார் வரப்போகிறாங்கன்னு? இந்த அரண்மனையில் காட்டில் இருக்க வேண்டியவங்க இங்கே ஏன் வந்திருக்காங்கன்னா, தசரதருக்கு புரோகிதராக இருக்கணும் தலையெழுத்தான்னா விஷயம் வேறு. இந்த வம்சத்தில் ராமர் வரப்போகிறார், பகவான் வரப்போகிறான், அவனை பார்த்துன்னு இருக்கலாமே. காட்டில் போய் மட்டும் என்ன பண்ண போகிறோம்? பகவானை தியானம் பண்ண போகிறோம். அது நேரடியாக ஊன கண்களாலே பார்த்து அனுபவிக்கலாமே. அந்த அவதாரம் வரப்போகுது இல்லையா, மார்கண்டேயர், தீர்க்கதரிசி மார்கண்டேயர் ராமர் வரதுக்கு காத்துன்னு இருக்காங்க. எல்லாமே ரிஷிகள், எல்லாமே மகாத்மாக்கள். இந்த ராமாயணத்தில் வர கேரக்டரே சாதாரண மனுஷ பிரகாரமாக நம்ம நினைக்கவே கூடாது. எல்லாம் வந்து தெய்வத்தை நேரில் பார்த்தவங்க எல்லாருமே. இந்த திருஷ்டி, ஜெயந்த, சுமந்திரர் எல்லாருமே. சனத்குமாரோடெல்லாம் பேசியிருக்கார், சனகாதி முனிவர்களோடெல்லாம் தொடர்பு இருக்குது இவருக்கு. யாருக்கு? சுமந்திரருக்கு. தசரதரோட பெரியவர் சொல்லலாம். தசரதர் கிருதயுகத்திலே இருந்திருக்காரு சுமந்திரர். அப்போ சனகாதி முனிவர்களோடு பேசியிருக்காரு. அதை வந்து ஞாபகப்படுத்தி தசரதர்கள் சொல்கிறாருன்னா அப்போ எப்படியாப்பட்டவராக இருப்பார் பாருங்கள். இந்த சாஸ்திரத்தை, ராமாயணத்தை நம்ம உண்மையாக எடுத்துனா தான் இந்த கதைகள்லாம் நம்ம எடுத்து பேச முடியும். நாம் இது ஒரு கதைன்னு நினச்சிட்டோம்னா இந்த நுணுக்கங்கள்லாம் நம்ம எடுத்து சொன்னால் நம்ப மாட்டாங்க சில பேர். நம்பிக்கை இல்லாதவங்க சொல்கிறேன், நம்புகிறவங்க நம்புவாங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போ ஹிருதயுகத்திலே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். இந்த சாஸ்திரத்தில் ராமாயணத்தில் இப்படி சொல்லியிருக்கே, இதெல்லாம் உண்மை நம்புறவங்க இதெல்லாம் யோசிப்பாங்க. அப்போ ஹிருதயுகத்திலே வாழ்ந்திருக்காரா சுமந்திரா? அப்போ தசரதரோட பெரியவரா? ஆனால் நண்பனாக இருக்கிறார், தேரோட்டுறாரு. அப்போ ராமருக்கு பின்னாடி இவர் தான் தேரோட்ட போகிறாரு. அவர் தான் பின்னாடி கிருஷ்ணாவதத்தில் அக்குரராக வந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் மகான்கள் எப்படி வருவாங்க, எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் இவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் அர்த்த சாதகன், அசோகன், மந்திரபாலன் இவங்களாம் மந்திரிகளாகவும் இருந்தாங்க, மகரிஷிகளாகவும் இருந்தாங்க. அதான் மந்திரிகளாக சத்திரிகளாக இருந்தாங்க. இது வாமதேவர், வசிஷ்டர், ஜாபாலியும் தனியாக பிரிக்கிறாங்க. அவங்களும் பிராமணர்கள், அரசு புரோகிதர்களாகவும் இருந்தாங்க. அதே சமயத்தில் மந்திரிகளாகவும் இருப்பாங்க. இப்படிலாம் இவர்கள்லாம் மகா சுத்தமானவர்கள், ரிஷிகள் இல்லையா. தசரதரே வந்து பாகவதர், எப்பவும் ரங்கநாதனை பூஜித்துட்டு இருப்பார். அது கௌசல்யே தான் ரொம்ப பூஜிப்பான் ரங்கநாதர். பரஸ்பர அனுரக்தாச்ச நீதிமந்தோ பகுர்ஷுதாக. கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம போகிறோம் கதையில், ஆனால் விஷயம் முக்கியன்றதுனால அப்படியே நம்ம சொல்லிட்டு போகிறோம். அது அப்படியே பொறுமையாக கேட்டால் போதும். நம்மளுக்கு தேவையானது என்னமோ அது நம்ம பேசுவோம். கண்டிப்பாக ராமாயணத்தில் என்ன முக்கியமான விஷயம், இதெல்லாம் முக்கியமான விஷயம். அப்படியே நம்ம உபன்யாசம் பண்ணிட்டு போகலாம், டக்குன்னு நேராக கதைக்கு வந்தால் முக்கியமான விஷயம் மட்டும் சீதா கல்யாணம், பகவான் சிவதனுசம் முடிச்சது அப்படின்னு. ஆனால் நுணுக்கங்கள் நம்மளுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடும். இப்போ நம்ம பாருங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க, எந்த நிஷ்டையில் இருந்தாங்க, தர்ம நிஷ்டை, சத்திய நிஷ்டையில் இருந்தாங்க, அதே சமயம் இந்திரியங்களை ஜெயிச்சவங்களாக இருந்தாங்க, இவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது இந்த புண்ணியாத்மாக்களை பற்றி, இந்த திருஷ்டியர், ஜெயந்தர், சுமந்திரர், வசிஷ்டர், வாமதர், ஜாபாலி, இப்போ இது போல் காத்தியாயனர், இப்போ மார்கண்டேயர், இந்த பேரை சொல்கிறதே நம்மளுக்கு புண்ணியம். அவங்களுடைய தபஸில் 16ல் ஒரு பங்கு கிடைக்கும். தசரதருடைய பெருமையை நம்ம பற்றி பேசணும்னு சொன்னால் நமக்கு அவ்வளோ நல்லது. நம்ம மனசு சுத்தமாகிடும். பகவானுக்கு ரொம்ப பிரியம்.
தசரதை பற்றி பேசினான். அதுவும் ஒரு பரம பாகவதரை பற்றி பேசும்போது நிச்சயமாக பகவான் இதுதான் புண்ணியமாக காலத்தை கழிக்கிறது. அப்போ அவங்களுடைய நன்னடத்தைகள்லாம் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சாதான் ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு நமக்கு தெரியும். டைரெக்டாக நம்ம முக்கியமான விஷயங்கள் நேராக ராவண வரத்துக்கு நம்ம போயிடலாம், பெரிய விஷயம் இல்லை. காலம் குறுகிய 2 ஹவரில் என்ன சொல்ல முடியுமோ அது உபன்யாசம். நம்ம கொஞ்சம் விலாவரியாக பார்க்கலாம், என்ன தான் சொல்லியிருக்கு பார்க்கலாம். அப்படி இருந்தால் நம்ம இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் மக்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். பரஸ்பர அனுரக்தாச்ச ஒருத்தருக்கு பிரியத்தோட ஒருத்தர் சொன்னால் அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுத்து அதில் உண்மையாக இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை நம்ம மறுத்து சொல்லலாம். அப்படி இருந்தாங்க ஒருவரோட ஒத்து போகிறவங்களாம் இருக்கணும். அது மாதிரி இருந்தாங்களாம். அதே சமயத்தில் சாஸ்திரம் நீதி அறிந்தவர்கள், தர்மத்தை தெரிஞ்சவங்க. அதனால் அவர் சொல்ல கரெக்டுன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. ஓகே, அவர் கரெக்டாக தான் சொல்கிறாருப்பா, தர்மத்தை தான் சொல்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் ஒத்து போயிடுவாங்க. இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு வாதாட மாட்டாங்க. அவர் சொன்ன கரெக்டு, ஓகே. ஒருத்தர் அப்படி மனம் ஒத்துப்பட்டு போகிறதுனால தான் ரொம்ப நாளாக அவர்கள் ராஜ்யத்தில் ஒத்துமையாக இருக்க முடியுது, சந்தோஷமாக இருக்க முடியுது. அப்படி அதே சமயம் நீதி அறிந்தவர்கள், நிறைந்த கேள்வி ஞானம் உடையவர்கள், எல்லா விதமான செல்வ செழிப்பு பெற்றவர்கள், தாராள மனம் உடையவர்கள். அந்த மந்திரிகள்லாம் அப்படி தாராள மனம் உடையவர்கள், நல்லா செல்வ செழிப்பாங்க. அது ரிஷிகள்லாம் ரிஷிகளாகவே இருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க, தன் குடிசையிலே வாழ்வாங்க. ஆனால் எளிமையாக இருப்பாங்க, ஆனால் ராஜ்யத்தில் புரோகிதராகவும் இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. அந்த மந்திரிகள்லாம் தன்னுடைய படைக்கலங்கள்லாம் கையாளுவதில் திறமை உள்ள நிபுணர்களாக இருந்தார்கள் மக்கள்லாம். கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாத நல்ல உடல் ஆற்றல், நல்லா துருன்னு இருப்பாங்க, நல்ல சக்தி உடையவர்களாக இருப்பாங்க. அப்படி இருந்தாங்க மக்கள்லாம். அதே சமயத்தில் அவர்களுடைய ஆன்ம பிரகம், தேஜஸ் அப்படி எப்படி பாருங்க, எப்படி இருந்தாங்க. கீர்த்திவந்தः प्रणिहितः यदा वचनकारिणः தேஜ க்ஷமா யச பிராப்தா ஸ்மிதபூர்வ அபிபாஷினः. நல்ல தேஜஸ் உடையவர்களாக, உடல் பலம், மனபலம், இந்திரிய பலம் எல்லாமே இருந்து மகா தேஜஸாக இருக்காங்க. அப்படின்னா பிரம்ம தேஜஸ். ஆமாம், ஆன்ம பலம் புரிந்தவர்களாக, ஆன்ம ஒளி பெற்றவர்களாக இருந்தாங்க, பொறுமையுடையவர்களாக இருந்தாங்க, புகழுடையவர்களாக இருந்தாங்க. எப்பொழுதும் ஒரு புன்சிரிப்போடு பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு சிடுன்னு பேச மாட்டாங்க, முகம் சுல்லுன்னு வச்சுன்னு ஒரு சிடு அப்படிலாம் பேசுகிறவங்க கிடையாது. ஒரு புன்சிரிப்போடு, அந்த புன்சிரிப்பு சிரித்தாலே முகத்துக்கு ஒரு அழகு கிடைக்கும். அந்த சிரிப்பு இல்லைன்னா முகத்துக்கு ஒரு தெளிவே இருக்காது. ஒரு அசிங்கமாக இருக்கிறவங்க கூட பார்த்தோம்னா ஒரு சிரிப்பு சிரிச்சாங்கன்னா அவங்க முகத்தில் ஒரு அழகு தெரியும் இல்லையா? அந்த சிரிப்பு தான் விசேஷமானது. ஸ்மித பூர்வ அபிபாஷணம், ஒரு புன்சிரிப்போட பூர்வ அபிபாஷணம். அவர்கள் நம்ம பேசலாம் கூட நம்ம போய் வாண்டடாக போய் எப்படி இருக்கீங்க, சோக்கியமா, என்ன பார்த்து பார்க்காம போகிறீங்க, என்ன விஷயம் அப்படி நம்ம பேசணுமா? அதனால் நீங்கள் குறைஞ்சிட மாட்டேன். அதுதான் பணிவு, அதுதான் பகவானுக்கு பிடிக்கும். அவங்க பேசல ஏதோ ஒன்று, அவங்க முறுக்கா போகிறோம் பரவாயில்ல, நம்ம நல்லா பேசுவோமே, நம்ம புன்சிரிப்போடு பேசுவோமே, நம்ம மனசில் எதுவும் வச்சுக்காண்டாம், அப்படி பேசின்னு போவாங்களாம். ஸ்மிதா பூர்வ பாஷினா, பூர்வனா முன்னாடி போய் அவங்களே பேசுவாங்க, நம்மளை கண்டுகளோட நம்ம நல்லா போய் பேசுவோம், அப்படி பேசுவாங்க. இப்படியாப்பட்ட நல்ல குணமுடையவர்களாக இருந்தாங்க அயோத்தியா வாசிகள்லாம் அப்படின்ற. ஸ்ரீமந்தஸ்ய மகாத்மானஹ சஸ்திரஜ்ஞா திருட விக்ரமஹ. ஆனால் சரி இப்படிலாம் பேசுறது பண்ணா அவங்க வீரம் இல்லாதவர்கள் நினைக்கூடாது. நல்ல சரியான வீரமுடையவர்கள், எல்லா அஸ்திரங்களை எல்லாமே கையாள தெரிந்தவர்கள், ஆயுதங்களை கையாள தெரிந்தவர்கள், பயங்கர திருட விக்ரம, சரியான பராக்கிரமம் உடையவர்கள், மகா சக்திமான்கள். ஆனால் எல்லா இடத்துல அன்பாக பழகக்கூடியவர்கள். அப்படி இருக்கணும். கோபத்துக்கு காரணமாக, சுயநலத்துக்கு காரணமாக ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாங்களா யார்களையும், அப்படி இருந்தாங்க. அதே சமயத்தில் அவர்களுக்கு உள்நாட்டில் நடக்கிற விஷயம், வெளிநாட்டில் நடக்கிற விஷயம் தெரியாத விஷயமே இருக்காதான். எல்லாம் எப்படினாலும் ஒற்றர்கள் மூலமாக தெரிஞ்சுப்பாங்களாம். அப்படி இருக்குவாங்க.
क्रोधात् कामार्थ हेतुर्वा न ब्रूयुर् अन्द्रुतं वचः தேஷாம் அவிதிதம் கிஞ்சித்து ஸ்பேஷு நாஸ்தி பரேஷு பரேஷுவா. இவ்வளோ பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் யார்? அந்த மந்திரிகளுடைய பெருமைகள்லாம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் எல்லாம் கூட அன்பாக இருப்பாங்க. அதே சமயத்தில் மக்களுக்கு வலிக்காமல் அவர்களுக்கு தேவையான வரியும் அழகாக வசூல் பண்ணிடுவாங்க மந்திரிகள்லாம். அவங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி வசூல் பண்ணுவாங்க. ஆனால் அது இவர்களுக்காக சுயநலத்துக்காக கஷ்ட காலத்தில் அவர்களுக்கு திருப்பி 2 மடங்காக அப்படி கொடுப்பாங்க. அப்படியேப்பட்டவங்க. சரி. தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய தர்மக்ஞஸ்ய மகாத்மனः சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசித் வம்சகரசுதः. எல்லாம் மக்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்காங்க. மக்கள் தர்மநிஷ்டை உடையவர்களாங்க. தசரதர் பார்த்தா சொல்லவே வேணாம். மக்களே அப்படி இருக்காங்கன்னா ரிஷிக்கு மகரிஷிகள் அப்படி இருக்காங்கன்னா மந்திரிகளும் பார்த்தா ரிஷிகள் போல இருக்காங்க. எல்லாம் நல்ல போகவான்களாக இருக்காங்க. செல்வ செழிப்படுவாங்க. ராஜா எப்படி இருப்பார்? அப்போ அப்படியேப்பட்ட தர்மாத்மாவாக இருக்கிறாரு. சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த ராஜாவுக்கும் ஒரு குறையம் என்னன்னா புத்திர பாக்கியம் இல்லை. எல்லாம் பூர்ணமாக இருந்துட்டா அப்பா அவன் விஷ்ணு தானே, குறையொன்றும் இல்லாமல் கோவிந்தன் மட்டும் தானே, குறை இருக்கணுமே. மனுஷன்னா எதனா ஒரு குறை இருக்கணும் இல்லையா? தசரதருக்கு ஒரே ஒரு குறை. இத்தனை மனைவிகள் இருக்காங்க, ஆனால் ஒரு புத்திர பாக்கியம் தான் இல்லை. அவர் ஏறாத கோயில் கிடையாது, குளம் கிடையாது. எல்லா தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்து எவ்வளோ யாகங்கள்லாம் பண்ணியாச்சு, நடக்கலை. புத்திர பாக்கியம் இல்லாத ஒரு குறை. அதுதான் இங்கே சொல்கிறாரு. தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய தர்மக்ஞஸ்ய மகாத்மனः. எவ்வளவு சிறப்புகள் பெற்றிருப்பவர், அதே சமயத்தில் தர்மம் தெரிஞ்சவர், தர்மாத்மா, மகாத்மா, தாராளமானம் படைத்தவர். அப்படியேப்பட்ட தன் வம்ச விருத்திக்கு சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசித் வம்சகரப் சுதः. இப்போ ரகு கத்தது அஜன் அப்படின்ற அது அடுத்தது தசரதர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தசரதரோட சூரிய வம்சம் முடிந்து போய்விட்டது. சூரிய வம்சம் இதோட க்ளோஸ். தசரதரோட புத்திர பாக்கியம் இல்லை. அப்போ வம்சகர சுதக, வம்ச விருத்திக்கு ஒரு குழந்தை கண்டிப்பாக வேணும், இந்த சூரிய வம்சம் வளரணுமே அப்படின்னு தசரதருக்கு ஒரு கவலை. சிந்தையானஸ்ய தஸ்யைவம் சிந்தையானஸ்ய, இதை பற்றி கவலைப்பட்டு சிந்தை இல்லை. புத்ராசித் மகாத்மனः சுதார்த்தம் வாஜிமே தேன கிமர்த்தம் ந யஜாம்யஹம். இதை தாராள மனம் படைத்த அவர் இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்த போது அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு. ஏதோ ஒரு பாவம் தான் நமக்கு தடுக்குது. எல்லா பாவமும் ராஜாக்கள் செய்யக்கூடிய அஸ்வமேத யாகத்தினால் எல்லா பாவமும் போய்டுன்னு சொல்கிறாங்களே, நம்ம அஸ்வமேத யாகம் தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு அவருக்கு. அது தோணின உடனே சரி, அப்போ இது யாருக்கு சொல்லிக்கணும்? குருநாதர் வசிஷ்டர் இடத்துல போய் சொல்லிக்கணும். எது வந்தாலும் யாகம் நடத்தணும்னா, ஒரு தெய்வ காரியம் நடத்தணும்னா குருநாதர்கள் ஆலோசனை கேட்காம செய்யக்கூடாது. உடனே குருநாதரத்தில் போய் கேட்குறாரு, சுவாமி மமலாலப்பியமானசிய, எனக்கு லாலனை பண்ணுறதுக்கு குழந்தைய கொஞ்சத்துக்கு ஒரு ஆசையாக இருக்குது. மமலாலப்பியமானசிய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம். எவ்வளோ பேர் பார்க்குறேன், எல்லாம் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமான மக்கள் எல்லாம் குழந்தை குட்டிகளோடு இருக்கும்போது ராஜா நான் எனக்கு ஆசையாக இருக்காதா? அப்படி குழந்தைகள் வச்சு கொஞ்சம் போது எல்லாம் தொட்டியில் போட்டு தாளாட்டும் போது நம்மளுக்கும் ஒரு குழந்தைன்னு தான் நல்லா இருக்குமே அப்படின்ற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா? அது மாதிரி நானும் அந்த தொட்டியில் போட்டு தாளாட்டணும், குழந்தை கொஞ்சணும், குழந்தையுடைய மழலை சொல்லி கேட்கணும். குழல் நீதிருந்தார் யாழ் நீதிருந்தார் மழலை சொல் கேளாதவர் இல்லையா? அது கேட்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு வசிஷ்டர் இடத்துல போய் சொல்கிறார். நியாயமானது தானே. அதற்கு வேண்டி நான் மமலாலப்பியமானசிய புத்திராஸ்தம் நாஸ்தி வை சுகம். மனைவி இருக்கா, எல்லாமே அனுகூலமாக இருக்குது சாமி, இவ்வளோ இருந்து எனக்கு சுகம் இல்லை. எதனால்னா புத்திரன் இல்லை.
ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷ்யாமீதி மதிர்மம. அதுக்காக நான் ராஜசூய வேள்வி பண்ணலான்ட்டு, அஸ்வமேத யாகம் பண்ணலான்ட்டு ஒரு ஆசை. தாராளமாக பண்ணலாமே, தப்பு இல்லையே. அதனால் எல்லா பாவத்தையும் போக்கக்கூடியது அஸ்வமேத யாகம்னு சொல்கிறாங்க சாஸ்திரத்தில். அந்த அஸ்வமேத யாகம் பண்ணலான்னு எனக்கு தோணுது சாமி. நீங்கள் உங்கள் அபிப்பிராயம் என்ன? தாராளமாக பண்ணலாமா, நல்ல விஷயந்தான். அஸ்வமேத யாகம் பண்ணனா உலக சேமத்துக்கு கண்டிப்பாக நல்லது. யாக காரியத்தை நம்ம கெடுக்க முடியும். யாக காரியத்தை பண்ணுறது ரொம்ப புண்ணியமானது பண்ணு. ஆனால் நீ யாகம் பண்ணாத போ, உனக்கு சர்வதா புத்திர பிராப்தி, சர்வதா பிராப்சியசே புத்திரான் கரெக்டாக வருது. நீ யாகம் பண்ணாங்காட்டி போ. ஏன்னா வசிஷ்டர் எல்லாம் தெரிஞ்சவர், முக்காலம் அறிந்த ஞானி. அதனால் இவருக்கு புத்திர பாக்கியம் இருக்குது. ஏன்னா இவருக்கு புத்திரன் வேணுமா இல்லையா, பகவானுக்கு ஒரு அப்பா ஓணுமா. தனி ஏற்படுத்தினுக்கிறாங்கல்ல ஆதிசேஷ சயனத்தில், இவர் பட்சின்னு பார்த்துன்னு இருப்பான் நாராயணன். எல்லாம் பார்க்குறான். அது குழந்தை கொட்டி அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சிறது எல்லாத்தையும் பார்த்துனுக்கிறான்ல. படுத்துன்னு என்ன பண்ணுவான், இந்த உலகத்தை பார்க்குறான். நமக்கும் ஒன்று, நம்ம தான் எல்லாரையும் காப்பாற்றுறோம். நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருன்னா இருக்காங்களா? நம்மளை நினச்சி கவலைப்பட நம்ம இது மற்றவங்க கவலைலாம் வந்து எங்களை சொல்லிடுறாங்க. எனக்கு கவலைப்படுறதுக்கு நீ தான் நாராயணா, உன்னை தவிர எனக்கு வேறு நாராயணனே பராகதி அப்படின்னு சொல்லி வாசுதேவ பராகதின்னு எங்களை வந்து சொல்கிறாங்க. நான் தான் அவங்கள நினச்சி கவலைப்படணும்னு சொல்கிறாங்க. என்ன நினச்சி கவலைப்படுறதுக்கு யார் இருக்காங்க? அப்போது எனக்கு ஒரு அப்பா இருந்தா என்னை பார்த்து கவலைப்படுவார்ல, எனக்கு ஒரு அம்மா இருந்தா நான் சாப்பிட்டேன்னா தூங்கணுன்னா நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு உடம்புல எறும்பு கடிச்சுதா என்ன கடிச்சதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு அம்மா ஓணும், அப்பா ஓணும் அப்படின்னு பகவானுக்கு ஒரு ஏக்கம் உண்டாயிடுச்சான். நான் அனாதையாக இருக்கிறேனே, நான் அனாதையாக இருக்கிறேனே, என்னை கவனிக்கிறதுக்கு சாப்பிட்டியா தூங்கினான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லையே. இந்த லக்ஷ்மி இருக்கிறா, அவள் காலை பிடிச்சின்னா அவள் காரியத்தில் கண்ணாகிறா இல்லையா, காலை பிடிச்சின்னு தூங்கின்னு இருக்கிறா. எனக்கு அம்மா அப்பா இருந்தா நல்லா இருக்குமேன்னு பகவான் நினைச்சிட்டானா. அதனால சர்வதா பிராப்சியசே புத்திரஹ, சர்வதா பிராப்சியசே புத்திரான்னு அபிப்பிரேதாம்ச்ச பார்த்திவ எஸ்யதே தார்மிகி புத்திர் ஈயம் புத்திரார்த்தமாகதா. நல்ல தார்மீகமான புத்தி உனக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நான் யாகம் பண்ணணுன்ற நினச்சிட்டியே, கண்டிப்பாக பண்ணு, அதை விட்டுறாத. ஆனால் யாகம் பண்ணாதான் புத்திரன்னு நினைக்காத, யாகம் பண்ணுறது நல்லது. ததஸ்துஷ்டோ அபபத்ராஜா ஸ்ருத்வைதத்விஜ பாஷிதம். எப்படி நீங்கள் புத்திரர்களை அடையதான் போகிறீங்க, அதனால் தர்மத்தோட சிந்தனை உங்களுக்கு ஏற்பட்டுக்குது, நிச்சயமாக நீங்கள் யாகம் பண்ணுங்க அப்படின்ட்டு வசிஷ்டர் அனுமதி கொடுத்துட்டாரு. அதுபடி யக்ஞசாலை நிர்மாணம் பண்ணுறாங்க. இந்த சமயமாக பார்த்து தான் சுமந்திரர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார். சுவாமி, நீங்கள் யாகம் பண்ணுறதுன்னு இருக்கட்டும், ஒரு விஷயம் சொல்கிறேன். யாரை வச்சு யாகம் பண்ண போகிறீங்க? வசிஷ்டர் வச்சு. வசிஷ்டருடைய போய் கேளுங்க, வசிஷ்டர் ஒரு விஷயம் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறார். ஏதத் சுத்வா ரகசூதோ ராஜானம் இதம் அப்ரவீத் ஸ்ரூயதாம் தத் புராவிருத்தம் புராணேச்ச மயா ஸ்ருதம். ஒரு புராண கதை ஒன்று இருக்குது, அதை சொல்கிறேன் கேளு. அந்த சூதர் யார்? சுமந்திரர் சொல்கிறார். ராஜாவை தனியாக அழிச்சும் போய் சொல்கிறார். தேரோட்டியும் அதே சமயம் மந்திரியாகவும் இருக்கக்கூடிய ராஜாவை இந்த சுமந்திரர் வந்து தனிமையில் கூப்பிட்டு, அப்பா ஒரு செய்தி ஒன்று கேளு, நான் கேள்விப்பட்டது அதை ஒன்று சொல்கிறேன், அதன்படி செய், கண்டிப்பாக ஒன்று புத்திர பாக்கியம் கிடைக்கும். என்னன்னு முன்னாடி வந்து ருத்விக் உபதிஷ்டோயம் புராவிருத்தா மயா ஸ்ருதா சனத்குமாரோ பகவான் பூர்வம் கதிதவான் கதாம் ரிஷீணாம் சந்நிதோ ராஜாம் தவ புத்திராகமனம் பிரதி காஷ்யபஸ்ய து புத்ரோஸ்தி விபாண்டக இதி ஸ்ருதா ரிஷ்யஸ்ருங்க இதி க்யாதः தஸ்ய புத்ரோ பவிஷ்யதி. இப்போ முன்னாடி வந்து கிருத்தயுகத்தில் சனத்குமாரர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார்.
அப்போ நான் அவர்களை பேசின்னு இருக்கும்போது, ரித்விக்கெல்லாம் பேசி கொண்டு இருக்கும்போது, அந்த சமயத்தில் பகவான் சனத்குமார் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, பின்னாடி திரேதாயுகத்தில் வந்து தசரதருக்கு ஒரு புத்திரன் பிறக்க போகிறான். அது யாரால நடக்க போகுதுன்னா, கஷ்யபருடைய வம்சத்தில் வந்த விபாண்டகருடைய புத்திரன் ஒருத்தன் ரிஷ்யசுங்கர்னு ஒருத்தர் இருப்பார். ரிஷ்யம்னா ஒரு மான் வகை. அந்த மானுடைய கொம்பு வந்து அவர் தலையில் இருக்குமா. ஸ்ருங்கம்னா கொம்புன்னு அர்த்தம். அந்த மான் கொம்பு வந்து அவருக்கு இருக்குமா, அந்த ரிஷ்யசுங்கருக்கு, ஒரு ரிஷி. அதனால் அவர் ரிஷ்யசுங்கர் மானுடைய பிள்ளையாக தான் பிறந்திருக்கார் அவர். எல்லாமே வந்து ராமாயணத்தில் வர கேரக்டர்லாம் பார்த்தா சாதாரணமான கேரக்டரே கிடையாது. எல்லாமே தேவர்கள், தெய்வீகமான பாத்திரங்கள் எல்லாமே. அப்படிப்பட்ட ரிஷ்யசுங்கர்னா தலையில் ஒரு கொம்பு இருக்கும் அவருக்கு. அந்த மானுடைய கொம்பு மாதிரியே அவர் கொம்பு இருக்கும். அவர் மான் வயிற்றில் பிறந்ததுனால அவருக்கு அப்பா வந்து யாருன்னா, அதான் விபாண்டகர் தான் அவர் எடுத்து வளர்க்குறாரு அப்பா பிள்ளையாக. ஆனால் அவர் எப்படி வளர்க்குறாருன்னா, தன்னுடைய பிள்ளைய ஒரு பெண்ணுடைய கண்ணில் பற்றக்கூடாதான். பெண்ணுடைய கண் திருஷ்டி பற்றக்கூடாதான். அப்படி வளர்க்குறாரு, பூட்டி வளர்க்குறாரு. ஆனால் எல்லா வேதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லா விஷயமும் தெரிஞ்சு, ஒரு ஆணையோ பெண்ணையோ நகரவாசிகளையோ உலக அனுபவங்களையோ எத்தையுமே காட்டாமல் அப்படி பொத்தி வளர்க்குறாராம். யார்? விபாண்டக மகரிஷி, ரிஷ்யசுங்கர. ஏதஸ்மின் நேவே காலே ரோமபாத பிரதாபவான் அங்கேஷு பிரதிதோ ராஜா பவிஷ்யதி மகாபலः தஸ்யவ்யதிக்ரமாத்ராக்ஞோ பவிஷ்யதி சுதாரணா அனாவிருஷ்டி சுகோராவை சர்வபூத பயாவஹா. இந்த சமயத்தில் தான் வந்து ரோமபாதன்ற ராஜா, அங்க தேசத்து ராஜா ரோமபாதன் அவர் பேர். அவர் என்னன்னா பிரதாபவான், எல்லாம் உண்டு, எல்லாம் சக்தி உடையவர், தர்மாத்மா தான். ஆனால் ஏதோ ஒரு பாபத்தினால அந்த இடத்துல மழை பெய்யாமல் இருக்குது. அந்த அங்க தேசத்தில் மழை பெய்யலை, ரொம்ப நாளாக மழை பெய்யலை. மக்கள் எல்லாம் அப்படியே வாயெல்லாம் காஞ்சி போய் அப்படியே கடை வாயெல்லாம் நுரைத்தல்ல, அப்படி மக்கள் எல்லாம் தண்ணிக்கு அல்லாடின்னு கஷ்டப்படுறாங்க. பசி தாகத்தில் வாட்டி எடுக்கப்படுகிறார்கள். இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொன்னோடனே புரோகிதரில் தன்னுடைய குருமாரில் கேட்குறாரு அந்த ரோமபாத ராஜா. அவர்கள் சொல்கிறாங்க, ராஜாவே கோச்சக்கூடாது, ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுடைய ஏதோ ஒரு பாவத்தினால்தான், ராஜாவுடைய பாவத்தினால்தான் மக்கள்லாம் இப்படி அல்லல் படுறாங்க. சரி, இந்த பாவத்தை போகிறதுக்கு என்ன வழி? நீங்கள் காட்டில் போய் விபாண்டக மகரிஷியுடைய புத்திரர் ரிஷ்யசுங்கரை இங்கே வரவழைச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, புத்திர பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அப்படியே ஆகட்டும், என்ன பண்ணுறது, எப்படி அவர் ஆயுஷ்ணு வர்றதுன்னு. அவர் வந்து ஸ்திரீ சுகத்தையே அறியாதவர். அதனால் வந்து வேசிகள்லாம் நல்ல நல்ல அவங்களுக்கு உரிய தனத்தை கொடுத்து அவரில் போய் நீங்கள் அவங்கள எப்படியாவது மயக்கி அழைச்சின்னு வந்தால் நிச்சயமாக ரிஷ்யசுங்கரம் வர வைக்கலாம். வேசிகள் இடத்துல நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னா புரோகிதர், இல்லை பிராமணர்கள்லாம் நாங்கள் பேச மாட்டோம், வேறு யாருன்னா சொல்லி பேசுவீங்க. அவர்கள் போய் மந்திரிகள்லாம் போய் வேசிகளை அழைச்சின்னு வந்து நீங்கள் வந்து போய் ரிஷ்யசுங்கரை அழைச்சின்னு வாங்க சொன்ன. அதே மாதிரி அந்த எல்லாம் போகிறாங்க. யார்? அந்த வேசிகள்லாம் போகிறாங்க. உடனே இவர் வெளியே வரதில்லை. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் ஒரு நாள் வெளியே வந்தார். வெளியே வந்தோடனே அந்த வேசிகள்லாம் போய் அந்த ரிஷ்யசுங்கரத்தில் பேச்சு கொடுக்குறாங்க. சுவாமி, நீங்கள் ஆசிரமவாசி ரிஷி ஆகும். நீங்கள் யார்? ஓ, நீங்களாம் தேவர்களா? தேவதைகள் நினச்சிட்டாரு. இவங்களாம் பார்த்ததே கிடையாதா? நம்ம வேதத்தில் சொல்லக்கூடிய தேவதைகள் தான் இந்த வடிவத்தில் வந்திருக்காங்கன்னு நினச்சி அவங்கள வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவர் பூஜை பண்ண ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு பழங்கள்லாம் கொடுத்தார். கொடுத்த உடனே, சுவாமி நீங்கள் இந்த பழம்லாம் கொடுக்குறீங்களே, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் கொடுக்குற பழங்கள்லாம் சாப்பிடல, நீங்களும் பழம்லாம் வச்சுருக்கீங்களா? அவங்க மோதகங்கள்லாம், கொழுக்கட்டை, இந்த மாதிரி ஸ்வீட்டு, லட்டு, இதெல்லாம் வந்து பழம் நினச்சிட்டார் அவர். இதெல்லாம் அது இயற்கை பழங்கள் வேறு, இது செயற்கையான இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க.
அதை அவர் சாப்பிட்டுட்டு இது மாதிரி பழம்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாதுன்னு, இது மாதிரி நிறைய பக்ஷணங்கள் எங்கள் இடத்துல இருக்குது, எங்கள் ஆசிரமத்துக்கும் நீங்கள் ஒரு தடவை வரணும் அப்படின்னு அவரை ஆலிங்கனம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவரில் பார்த்தா, அவருடைய அழகெல்லாம் பார்த்தா, அவருடைய அலங்காரங்கள்லாம் பார்த்து இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற தேவதைகள் போல நினச்சிட்டு இவர் மனசு பறி கொடுத்துட்டு அவருடைய வரவை எதிர்பார்த்துனுங்க. எப்படி பாருங்கள், தன் பிரம்மச்சரியத்தை காப்பாற்றணும்னு இவர் நினச்சா, அவங்க அப்பா நினச்சாலும் முடியாது, அவர் நினச்சாலும் முடியாது, பகவான் நினைக்கணும். அதுதான் விசேஷம். என்ன தான் பொத்தி வச்சாலும், அவரை வளர்த்தாலும், பகவான் நினச்சாதான் பிரம்மச்சரியத்தை காப்பாற்ற முடியுன்றது இந்த சரித்திரம் ஒரு பாடம். மறுநாள் பார்த்தா அதே மாதிரி வெயிட் பண்ணியிருக்கார், வந்துட்டாங்க. ஆஹா, இவர் நம்ம வலையில் சிக்கிட்டாருன்னு சொல்லி அவரை அழைச்சின்னு போயிட்டாங்க. எங்கள் ஆசிரமத்துக்கு வாங்க சாமின்ட்டு அழைச்சின்னு போயிட்டாங்க. போனாரோ இல்லையோ, அந்த அங்கதேசத்தில் கால் வச்சவொடனே திப்புன்னு மேகம் திரண்டு ஒழிஞ்சு அப்படியே தூண் மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரே வெள்ளம். பூர்ண கும்பம் எப்படி அழைச்சின்னு முதல் வேசிகளை அழைச்சின்னு வந்து அப்போ மந்திரிகளை விட்டு அவரெல்லாம் சமாதானப்படுத்தி, நான் உங்களை இப்படி வஞ்சகமாக அழைச்சின்னு வந்தது எங்களை மன்னிக்கணும், எங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ராஜா அப்பா போய் சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்தி தன் பெண்ணாகிய சாந்தை என்ற பெண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாருன்னு சரித்திரம். அவரும் வந்து சமாதானம் ஆயிடுறாரு. யார்? ரிஷியசிருங்கர் சமாதானம் அடைஞ்சு சரி சாந்தையை கல்யாணம் பண்ணின்னு வாழறார். நம்மளால் ஒரு நல்லது நடக்குது இல்லையா? ஏதோ வஞ்சகமாக எடுத்துன்னு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மக்களுக்கு இவ்வளோ மக்கள் சந்தோஷம் அடைகிறாங்க இல்லையா அந்த மழையினால். அப்படின்றதால சாந்தம் அடைஞ்சிட்டு. ஏன்னா அவங்களாம் மகான்கள் இல்லையா? மகான்கள் தெரியும். மகான்கள் வந்து அவசரப்பட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் கோவப்பட மாட்டாங்க. இவ்வளோ கோபத்தை ஜெயிச்ச ரிஷிகள் இல்லையா அந்த ரிஷியசிருங்கர். அப்படிப்பட்டவர் வந்து இது நடந்த கதை. இது வந்து சுமந்திரர் சொல்கிறார் தசரதருக்கு, அவரை நீங்கள் அழைச்சின்னு வந்து யாகம் நடத்தினா நிச்சயமாக ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அவர் அப்படியேப்பட்ட ஒரு பெரிய தபஸ்வி. அவர் காலை வச்சோடனே மழை பெஞ்சது. அவர் காலை வச்சா நம்ம குடும்பத்துக்கு, நம்மளுடைய அயோத்திக்கு க்ஷேமம், நம்ம பாபங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சுமந்திரர் சொல்கிறார். வரைக்கும் அப்புறமா தான் தசரத சக்கரவர்த்தி போய் வரவேற்க பாருங்க. கொஞ்சம் இந்த பகுதியை தட நிறுத்திப்போம். அடுத்த பகுதியில் மேலே உள்ள கதையை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இது தொடர்ச்சியாக பார்க்கலாம். ராம 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 சீதாபதி ராம 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 ராம. ரொம்ப இந்த நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா, இந்த ஸ்பீக்கர் சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறமா நம்ம கதையை பற்றி அப்புறமா அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம.